இன்னைக்கு கிறிஸ்தவ வாழ்க்கையில் நம்ம எல்லாரும் ஒன்று நினைக்கிறோம். ஒருத்தர் தப்பு செய்கிறாங்க, ஒரு ஊழியக்காரராக இருக்கட்டும், ஒரு சபை விசுவாசியாக இருக்கட்டும், யாரோ ஒருத்தர் தப்பு செய்கிறாங்க, பாவம் செய்கிறாங்க அப்படின்னா அதை நம்ம அவங்கக்கிட்ட கேட்குறதுக்கு பயப்படுறோம். ஏன்னா நம்ம கேட்டால் அவங்க நம்மளை குறை சொல்கிறேன்னு சொல்லிடுவாங்களோ, இல்லை நம்ம அவங்கள நியாயம் தீர்க்கிறோமோ, அவங்கள நியாயம் தீர்க்கிறதுக்கு நம்ம யார் அப்படின்னு சொல்லிட்டு நிறைய நேரத்தில் நம்ம அமைதியாக இருந்துடுறோம். ஆனால் ஆண்டவர் என்ன தெரியுமா சொல்லுகிறாரு? துன்மார்க்கமாக ஒருத்தன் நடந்தான் அப்படின்னா, ஒருத்தன் பாவியாக இருக்கிறான், பாவம் செஞ்சுட்டே இருக்கிறான் அப்படின்னா, நீ அவங்கிட்ட சொல்லு. அதுவும் எப்படி சொல்லணுமா? கண்டிக்கத்தக்க விதமாக, எச்சரிக்கிற விதமாக நீ அவங்கிட்ட போய் சொல்லு அப்படின்னு சொல்லிட்டு வேதம் சொல்லுகிறது. நீ ஒருவேளை அப்படி சொல்லலை அப்படின்னா, ஒருவேளை அவன் தன்னுடைய துன்மார்க்கத்தில், தன்னுடைய பாவத்தில் மரித்து போனான் அப்படின்னா, அந்த இரத்த பழியை அந்த கணக்கை நான் உன்னுடைய கையில் கேட்பேன் அப்படின்னு சொல்லி இன்னைக்கு ஆண்டவர் சொல்லுகிறார். இன்றைக்கு நம்ம எப்படி இருக்கிறோம்? ஒரு சபையில் இருக்கிறோம், ஒரு ஊழியத்தில் இருக்கிறோம், ஸோ கிறிஸ்தவ வாழ்க்கையில் இருக்கிறோம், கிறிஸ்தவர்களுக்கு மத்தியில் இருக்கிறோம். ஆனால் யாராவது ஒருத்தர் தப்பு செஞ்சுட்டா நீ செய்கிறது பாவம் அப்படின்னு சொல்லி நம்ம அவங்கள எச்சரிக்கிறோமா? எச்சரிக்கிற தைரியம் இன்னைக்கு நமக்கு இருக்கா? ஆண்டவர் சொல்லுகிறார், மனுபுத்திரனே நீ எச்சரி அப்படின்னு சொல்லிட்டு. நீ எச்சரிக்கையாக பேசு. நீ தான் அவனுக்கு காவல்காரன். ஒருத்தன் துன்மார்க்கத்தில் இருக்கிறான் அப்படின்னா அவனுக்கு காவற்காரனாக இருக்கிறது நீ. காவற்காரனாக இருக்கிற நீ எச்சரிக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு இன்னைக்கு வேதாகமம் சொல்லுகிறது. இன்னைக்கு நாம் எப்படி இருக்கிறோம்? அவங்க பெரிய போதகர், அவங்க பெரிய ஊழியக்காரர், அவங்க பெரிய ஐஸ்வர்யவான், ஸோ அவங்க பெரிய சர்ச் வச்சுருக்காங்க, இந்த விசுவாசி ரொம்ப பெரிய விசுவாசி, பணக்கார விசுவாசி, ஸோ இவர் என்ன செஞ்சாலும் நம்ம கேட்கக்கூடாது அப்படின்னு சொல்லி நம்ம நினச்சிட்டு இருக்கிறோமா? ஒருவேளை நம்ம அப்படி நினச்சிட்டு இருந்து அந்த துன்மார்க்கன், அந்த பாவி மரித்து போனானால் அந்த இரத்தப்பழியை உங்ககிட்ட தான் தேவன் கேட்பார். எச்சரிக்கையாக இருங்கள்.